வரமிளகாயை சுத்தி செய்துதான் எப்பவும் மிளகாட்டி குழம்பு வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அம்மிக்கல்ல வரமிளகாயை மட்டும் தனியா வச்சு பவுனம்மா என்ன பண்ணிருக்காங்க, சுத்தி செய்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மை மாறி அரைச்செடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டாங்கல்ல இங்க பாருங்க இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை கூட போட்டு இப்ப அவங்க ஆட்டுவாங்க. அதுக்குள்ள முக்கியமான டிப்ஸை நம்ம வச்சிருவோம். ஸோ பவுனம்மா அந்த பக்கம் வரட்டும். இப்போ அதை பூரா போட்டு வறுத்ததை மீதி இருக்கிறத போட்டு இப்போ இந்த தேங்காய் சின்ன வெங்காயம் எல்லாமே அந்த வரமிளகாய் அரைச்சி எடுத்துருக்கு இல்லைங்களா, அதில் இன்சுலேட் ஆகணும். அந்த தண்ணியை பூரா உள்ள ஊற்றுங்க. முதல்ல ஆட்டுங்க, டைம் ஆகுது. ஸோ பூரா ஊற்றி இப்போ நம்ம ஆட்டி எடுக்க போகிறோம். தெளிவாக பாருங்க, இப்படி ஆட்டி எடுத்து பாருங்கள். அல்சர் இருக்கும் தருணத்திலும் காரத்தை அசால்ட்டாக சாப்பிட்றதுக்கு, அதுக்காக ஓவரா சாப்பிட முடியாது. அல்சர் ஃபுல்லா குணமானதுக்கு அப்புறம் தான் காரம் சாப்பிட முடியும். ஆனா கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்ல, அதுக்கு படிப்படியா கொண்டு வர்றதுக்கான ஸ்டெப்பு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல இதுல சுத்தி செய்யணும். ஸோ பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் எடுத்து இதுல போடணும். இப்போ பவுனம்மா அவங்க வயதுக்கான ஆட்டாங்கல் ஆசன குரு விதையை இந்த பக்கம் செய்யறாங்க, இந்த பக்கம் அம்மிக்கல் ஆசன குரு விதையை செய்திருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 வகையான ஆசனங்கள், அந்த ஆசனக்கேற்ற மிகச்சிறந்த குருபாகம். மைண்ட்ல ஞாபகம் வச்சு, சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு மேட்சிங்கா சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்துக்கு தயாராகிட்டு இருக்குது. இப்போ நம்ம பண்றோம். அது மட்டும் இல்ல, அந்த மிளகா கூட்டு வந்த உடனே இதை தனியா சுத்தி செய்து, அதாவது வெண்டங்காயை சுத்தி செய்து அந்த மிளகா கூட்டை போட்டு குழம்பு வைக்கிறோம். இந்த வெண்டங்காய் எப்படி சுத்தி செய்யறதுன்னு அடுத்த பதிவுல பாருங்க. ஸோ அந்த மிளகா கூட்டுல வச்சிருக்கக்கூடியது என்ன, வரமிளகா, தேங்காய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம், அவ்வளவுதான். புளி கடைசியாத்தான் சேர்த்தணும். வழக்கமா நம்ம முதல்ல சேர்த்துவோம், இப்ப கடைசியாத்தான் சேர்த்துறோம். அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. பயன்படுத்துறது சாதாரண ரேஷன் பச்சரிசி தான். ஓகே, தெளிவா பாத்துங்க. ரேஷன் பச்சரிசி ஊற வச்சிருக்கிற 1 மணி நேரம். இப்ப இதை எடுத்து இந்த கொதிச்ச உலையில போட்டு சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் கஞ்சி வடிச்சு செஞ்சுக்க போறோம்.